Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. பொட்டேட்டோவை யூஸ் பண்ணி செய்யற எந்த ரெசிபியா இருந்தாலுமே எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நாம அரிசி மாவையும் உருளைக்கிழங்கையும் யூஸ் பண்ணி சூப்பரான கட்லட் செய்ய போறோம். இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் டீயோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்லட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கலருக்காகவும் ஃப்ளேவருக்காக மட்டும் நான் இந்த மிளகாய் தூளை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ளேவருக்கு கரம் மசாலா வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணி நல்லா கொதி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க அரிசி மாவு கட்டி சேராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அரிசி மாவு சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி சேராத மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1 நிமிஷம் போல் நம்ம கண்டினியூஸாக குக் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். அரிசி மாவு நல்லாவே வெந்துடும். அரிசி மாவு வேகும்போது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற கட்லெட் நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். ரெடி பண்ண மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூடவே 1 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையை கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே சீரகத்தையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொத்தமல்லியிலேயே கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே அரிசி மாவோடு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்சரை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த மிக்சர் நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கையை வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு இதை நம்ம கையை வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கட்லெட்டை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அது பிரிஞ்சு வராது. இந்த மிக்சர் 5 நிமிஷம் போல் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் கட்லெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கட்லெட்டை மீடியம் சைஸில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து கையில் உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேவையான மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்சரை நீங்கள் ஷேப் பண்ணும்போது அதில் கிராக்ஸ் இல்லாத மாதிரி பார்த்து ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி சைஸில் ஒரே மாதிரி ஷேப்பில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மிக்சரையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த கட்லெட்டை நாம் இன்றைக்கி எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் அதில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. கட்லெட்டோட 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட்லெட்டை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறனால அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது 4லேருந்து 5 நிமிஷம் போல் ஆகும். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடாதீங்க. அப்படி ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணினீங்கன்னா கட்லெட்டோட மேல் லேயர் மட்டுமே வெந்து வரும், உள்பக்கம் வேகாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க, மொத்தமாக 4 நிமிஷம் போல் இதை நான் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். கட்லெட்டோட 2 பக்கமும் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய அரிசி மாவு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அட்டகாசமான காம்பினேஷன் இது. அவ்வளோதாங்க, அரிசி மாவை யூஸ் பண்ணி ரொம்பவும் அருமையான கட்லெட்டை நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.